ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிலேட்டட் மேரி கிறிஸ்மஸ் மற்றும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாலே வீட்டில் வச்சுக்கிட்டு அவங்க யாரையும் சமாளிக்க முடியாது. அவங்கள எங்கேயாவது நம்ம வெளியில் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு சுற்றி காட்டணும். ஸோ இல்லைனா அவங்கள வீட்டில் நம்மளை சும்மா விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோடய பொண்ணு ரொம்ப வீட்டில் டார்ச்சர் பண்ணதால் சரி எங்கேயாவது வித்தியாசமாக அவங்கள கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு நல்ல மெமரி கொடுக்கணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திங்க் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணப்போ கூகுள் மேப்ஸில் இந்த லொக்கேஷனை நாங்கள் கண்டுபிடிச்சோம். அது என்ன லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சீசைட் ஆல்பகாஸ் அப்படின்ற ஒரு இடம் தான். இது எங்கே இருக்குன்னா அயர்லாந்து நாட்டில் கார்க் கவுண்டி அந்த கவுண்டி பகுதிகளில் இருக்குது. ஸோ இந்த இடம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி நேரில் போய் நம்ம குழந்தைக்கு நம்ம மகளை கூட்டு போய் காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்த நோக்கி நாங்கள் காரில் புறப்பட்டோம். காரில் புறப்பட்டு போனப்போ போகிற வழி எல்லாமே அவங்க ஒரு ஏரோ மார்க் வச்சு அந்த இடத்த எங்கே வரணும் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அது மாதிரி அந்த ஏரோ மார்க்கு பார்த்துட்டு நாங்கள் அப்படியே பின்னாடியே போயிட்டு இருந்தோம். அந்த இடம் ரொம்ப பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குன்றதை நீங்கள் தொடர்ச்சியாக அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஆன்லைன்லேயே நாங்கள் அதுக்கு புக் பண்ணிவிட்டோம். புக் பண்ணிவிட்டு 3 பேருக்கும் நாங்கள் புக் பண்ணிவிட்டு, அதாவது 2 மணி நேரம் ட்ரெக்கிங் மாதிரி அந்த ஆல்பகாஸ் கூடயே நம்ம கூட்டிகிட்டு போகலாம். கடற்கரை ஓரமாக, பீச் ஓரமாக, அழகான மலைகள் ஓரமாக நீங்கள் வாக்கிங் போகலாம், ட்ரெக்கிங் மாதிரி அழகாக கூப்பிட்டுக்கிட்டு. ஸோ ரொம்ப அந்த இடம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம சொர்க்கத்தை நேரில் பார்க்க முடியாது. ஆனால் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படி நாங்கள் ஒரு வழியாக அந்த இடத்த கண்டுபிடிச்சி அவருடைய அந்த சீசைட் ஆல்பகாஸ் அவங்கள நடத்துகிறவங்கள அந்தவுடைய ஓனருடைய அந்த இடத்த நாங்கள் போய் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் அந்த இடம், அவங்க வீடு. அவங்க அங்கேயே தங்கியிருக்காங்க குடும்பத்தோடு. அங்கே அவங்களுக்கு 2 பசங்களும் குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த இடம். இந்த இடத்துக்கு நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ட்ரெக்கிங் போகிறதுக்கு நாங்கள் வின்டர் சீசனில் போனதால் வெறும் நார்மல் ஷூ போட்டு போக முடியாது. அங்கே இந்த மாதிரி பூட்ஸ் நம்ம போட்டு போடும். அவங்களே பூட்ஸ் வச்சுருக்காங்க, ஃப்ரீ தான். அதுக்கு நம்ம காசு கட்ட தேவையில்லை. ஸோ அந்த பூட்ஸ் நான் எங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு பூட்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு முன்னாடி போகிறாரு பாருங்கள். அவர் தான் ரொம்ப ஒரு லவ்லியான பர்சன், கைண்ட் பர்சன். அவர் பேர் பெஞ்சமின். அவர் தான் அந்த இடத்துடைய சொந்தக்காரர். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு கடற்கரை ஓரம் அந்த மலைகளும் அந்த புல்வெளிகளும் அந்த அழகை ரசிக்கிறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக அழகாக இருந்துச்சு. அவர் எங்களை கூட்டிகிட்டு போனார். அவர் பின்னாடியே நாங்கள் அழகாக அப்படி படம் பிடிச்சிக்கிட்டே போனோம். கூடயே என்னுடைய மகளும் பின்னாடியே போகிறா. அவர் கையில் என்ன எடுத்துகிட்டு போகிறாருன்னு சந்தேகமாக இருக்கோ அது அந்த ஆல்பகாஸ் அதுக்கு உணவு கொடுக்கறதுக்கு அந்த உணவை அவர் அந்த வாளியில் எடுத்துகிட்டு போகிறாரு. ரொம்ப கைண்டாக எங்களோட 2 மணி நேரம் ட்ரிப்பு அந்த ட்ரெக்கிங் போனப்போ ஆல்பகாஸ்னால் என்ன, அதை பற்றி அதனுடைய லைஃப் ஸ்பேன், எத்தனை நாட்கள் அது உயிர் வாழும், அதனுடைய தோல் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க, அப்படி அந்த இடத்துடைய வரலாறு என்ன அப்படின்னு எல்லா தகவல்களையும் அவர் ரொம்ப விரிவாக எங்களுக்கு டீட்டெயில்டாக பொறுமையாக என்ன கேள்வி கேட்டாலும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் பொறுமையாக சொன்னார். அதுக்கப்புறம் இந்த ஆல்பகாஸ்னால் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, ஆல்பகாஸ் அப்படின்றது ஒரு வகையான ஒரு அனிமல். அது வைல்டு அனிமல் கிடையாது. நார்மலான நம்ம வீட்டில் எப்படி ஒரு நாய் வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், அந்த மாதிரி அது ஒரு அனிமல் தான். இது ஒட்டகம் அந்த வகையை சார்ந்த ஒரு வகையான இது ஒரு அனிமல் இது. ஸோ இந்த இடத்துல ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 36 யூரோ வாங்குறாங்க. 36 யூரோனா நம்ம ஊர் கணக்குப்படி கிட்டத்தட்ட 3600 ரூபா ஒரு ஆளுக்கு. அடல்ட்டுக்கு. சைல்டுனால் அவங்களுக்கு 12 வயசுக்கு மேலே இருந்தால் தான் அவங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய சைல்டுக்கு அவங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு நாங்கள் போயிட்டு என்னோடய பொண்ணுக்கு ஒரு ஆல்பகாஸும் எனக்கும் என்னோடய மனைவிக்கும் ஒரு ஆல்பகாஸும் நாங்கள் 2 ஆல்பகாஸ் எடுத்துக்கிட்டு நாங்கள் ட்ரெக்கிங் போனோம். ஸோ இதாக தான் நீங்கள் பார்க்குறீங்க, ஆல்பகாஸ் பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒட்டகம் மாதிரி தான் இருக்கும். இந்த இந்தியன் படத்தில் கங்காரு இருக்குல்ல, கங்காரு ஓடி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இதுவும் ஓடி வரப்போ பார்க்குறதுக்கு அப்படி தான் அந்த ஃபீல் ஆச்சு. அந்த பட்டி மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த பட்டியில் தான் ஆல்பகாஸ் இவங்க அடைச்சி வைக்கிறாங்க. அடைச்சி வச்சுட்டு அங்கே தான் அதுங்களுக்கு உணவு கொடுக்குறது. பக்கத்தில் இருக்கிற புல்வெளியில் அது மேய்ஞ்சி அதோடைய உணவுகளை அது மற்ற உணவு இல்லாமல் மற்ற புல்கள் சாப்பிட்றது மற்ற எல்லாத்தையும் அது அங்கேயே பண்ணிக்குது. ஸோ அவங்கள மேனேஜ் பண்ணுற இடம் இந்த பட்டி. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இவருடைய பெயர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெஞ்சமின். ரொம்ப கைண்டான பர்சன். ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ பின்னாடி சரௌண்டிங்ஸ் பாருங்கள், எல்லாமே எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. புல்வெளிகள், அழகான கடற்கரை, அதுக்கப்புறம் மலைகள், அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆல்பகாஸ் எல்லாமே.
நாங்கள் போனோடனே இந்த ஆல்பகாஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டோம். அதை பற்றி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். இந்த ஆல்பகாஸ்ன்றது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒட்டகம் அந்த வகையான ஒரு அனிமல் தான், வைல்டு அனிமல் கிடையாது. ஸோ இதனுடைய லைஃப் ஸ்பேன் எத்தனை நாட்கள் இது வந்து வாழும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 25 ஆண்டுகள் அவர் சொன்னது. 25 ஆண்டுகள் தான் அதிகபட்சோட லைஃப் ஸ்பேனு. அதுக்கப்புறம் பல வகையான வண்ணங்களில் வந்து இந்த ஆல்பகாஸ் இருந்துச்சு. நீங்களே பார்க்குறீங்க, வெள்ளை நிறத்தில், அதுமாதிரி ப்ரௌன் நிறத்தில், பிளாக்கில், எல்லா நிறத்துலையும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆல்பகாஸ் வந்து எங்களுக்கும் என்னோடய பொண்ணுக்கும் என்னோடய மனைவிக்கும் வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்தாரு. ஒவ்வொரு ஆல்பகாஸ்க்கும் வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கூட ஒரு பேர் வச்சு நம்ம கூப்பிட்றோமோ, அதுமாதிரி ஒவ்வொரு ஆல்பகாஸ்க்கும் அழகாக ஒரு பேர் வச்சு அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து அவங்கள வந்து இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ட்ரெக்கிங் கூட்டு போக வராங்களோ அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு அந்த ஆல்பகாஸை வந்து அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து 2 ஆல்பகாஸ் சூஸ் பண்ணோம். அவங்க எது வேணும்னு கேட்டாங்க, நாங்கள் சூஸ் பண்ணோம். அதில் வந்து ஒரு ஆல்பகாஸுடைய பேர் வந்து சாக்கோ, அதுதான் ஒரு ஆல்பகாஸுடைய பேர். அது எந்த ஆல்பகாஸ்னு உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வரப்போகிற வீடியோஸில். ஸோ இன்னொரு ஆல்பகாஸுடைய பேர் வந்து சோயி. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ட்ரெக்கிங் போகிறப்போ அது எப்படி நம்ம கூட்டிகிட்டு போகணும், என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும், நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும், அப்படி எல்லா தகவல்களும் வந்து அவர் முன்னாடியே சொல்லிட்டார். ஏன்னா நம்ம வந்து தவறாக பண்ணிட்டோன்னா வந்து அதோடைய ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு குதிரைலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பின்னாடி போய் அதோடைய வாழை பிடிச்சோன்னா இல்லை தொட்டோன்னா அது வந்து எட்டி உதைக்கும். அது அந்த மாதிரி ஆல்பகாஸில் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க அழகாக சொன்னாங்க. பாருங்கள், எவ்வளோ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். பார்க்கறதுக்கு அதனுடைய அந்த தோல் உள் சொல்கிறீங்களே, ஸோ அந்த தோலை வச்சு அவங்க வந்து ஒரு தனியாக அந்த நம்ம தலையில் போடுற அந்த ஹேட்டு, வின்டர் சீசனில் போடுற ஹேட்டு, கழுத்தில் கட்டுற அந்த ஸ்கார்ஃப், அதெல்லாமே அவங்க தயாரிக்கிறாங்க இந்த பண்ணையில். இதனுடைய அவங்க அந்த ஆல்பகாஸ் இறந்ததுக்கப்புறம் அதனுடைய உள் யூஸ் பண்ணி, அந்த தோலை யூஸ் பண்ணி அவங்க தயாரிக்கிறாங்க. ஸோ அதோட உள் வந்து கிட்டத்தட்ட ஒரு சம்மரில் வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வந்து அதை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஒரு அடி விட்டுட்டு அந்த அளவுக்கு வந்து அவங்க கட் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்க. கட் பண்ணிவிட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த உள்ளே எடுத்து அவங்க வந்து ஹேட் தயாரிக்கிறதுக்கு, ஸ்கார்ஃப் தயாரிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஆல்பகாஸ் இதோட பேர் தான் வந்து சாக்கோ. இதோட பேர் சாக்கோ. ரொம்ப கைண்டாக இருந்துச்சு. ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, குதிரைக்கு சொன்ன மாதிரி வந்து இந்த ஆல்பகாஸை வந்து நம்ம பின்னாடி அதோடய இடுப்பு பகுதியை தொட்டோன்னா அது வந்து கோவம் வந்துடும், நம்மளை எட்டி உதைக்கும் அது. அதனால் எக்காரணம் கொண்டும் அதோடய இடுப்பு பகுதியை மட்டும் நீங்கள் தொட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அவர் சொன்னார். அதை மறந்துடாதீங்க, அதை தொட்டுட்டிங்கன்னா அது ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், எட்டி உதைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்னுடைய பொண்ணுக்கு ஒரு சாக்கோ, சரி என்னோடய மனைவிக்கு எடுத்துகிட்டு போகிறது சாக்கோ, என்னோடய பொண்ணுக்கு கூப்பிட்டு போகிற ஆல்பகாஸ் அதோடய பேர் வந்து சோயி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப நம்மளுக்கு ஒரு சமமான பகுதி கிடையாது அது, மலைப்பகுதி, அதுவும் கடற்கரை ஓரமாக இருக்கிற பகுதியில். வின்டர் சீசனில் நாங்கள் போனதால் அந்த பூட்ஸ் நாங்கள் போட்டுட்டு தான் போனோம். ஏன்னா கொஞ்சம் சேறு சகதியமாக இருந்துச்சு. அவர் ஃபஸ்ட்டே கேட்டார் எங்ககிட்ட, நார்மல் ஷூ போட்டுட்டு உங்களால் போக முடியாது, அதனால் வந்து பூட்ஸ் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நார்மல் ஷூவை கழட்டி வச்சுட்டு பூட்ஸ் போட்டுக்கிட்டு நாங்கள் 2 ஆல்பகாஸையும் கூட்டுக்கிட்டு எங்களுடைய பயணத்தை தொடங்கினோம். இந்த பழைய காலத்தில் ஒரு பாட்டு இருக்குது, வாராய் நீ வாராய், அந்த மாதிரி நாங்கள் வந்து 2 ஆல்பகாஸில் கூட்டுக்கிட்டு அந்த கடற்கரை ஓரமாக அந்த கிளிஃப் வாக் நாங்கள் வந்து ட்ரெக்கிங் தொடங்கினோம். ஸோ அவர் முன்னாடி எங்களுக்கு வழி காமிச்சார், எந்த பாதையில் வந்து நாங்கள் வந்து வாக்கிங் போகணுன்னு ஒரு வழிகாட்ட அவர் அப்படியே பின்தொடர்ந்து நாங்கள் வந்து கூடயே போயிட்டு இருந்தோம். அப்பப்போ அந்த ஆல்பகாஸ் வந்து நடுவில் கொஞ்ச நேரத்தில் நின்றுடுச்சு, எங்களுக்கு வரல. அதனால் நீங்கள் பொறுமையாக கூப்பிட்டா நீங்கள் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண அதுவும் பின்னாடியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதே மாதிரி வந்து ஆல்பகாஸ் வந்து போயிட்டுருக்கிறப்போ ஒரு சில இடத்துல வந்து அது ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். அது நின்றுச்சுன்னா அதை பிடிச்சி இழுக்காதீங்க. அது வந்து அதோட இடம் வந்து அந்த இடத்துல வந்து அது வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு, யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி இதுக்கு வந்து அது பயன்படுத்திக்கும். அதனால் அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அங்கேருந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை அவர் சொன்னார். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு 2 ஆல்பகாஸும். வரல பாருங்கள், ஒன்று கூப்பிட்றாங்க வாங்கன்னா வரமாட்டேங்குது. அப்பப்போ நடுவில் இந்த மாதிரி நின்று தான் வந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து பொறுமையாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சாஃப்டாக அது வர்ற மாதிரி நாங்களும் அதை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம். அது வரலன்னா நாங்களும் விட்டுட்டோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து அது
வெயிட் பண்ணுது. அதுக்கப்புறம் பொறுமையாக நாங்கள் அதை அப்படியே கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ இந்த ஆல்பகாஸ்லேயே வந்து 2 வகையான ஆல்பகாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 2 வகைனா அதாவது ஜெண்டர் வைஸ் சொல்கிறேன் நான். ஆண், பெண்ணு. ஸோ நாங்கள் கூட்டு போகிறது வந்து மேல் ஆல்பகாஸ் தான். ஆண் ஆல்பகாஸு. பாருங்கள் இந்த கடற்கரை பகுதி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதோடைய அனுபவம் உங்களுக்கு ரொம்ப அந்த சொர்க்கத்திலேயே நீங்கள் இருக்கிற மாதிரி தான் அது ஒரு ஃபீல் ஆகும். ஸோ முதல்ல என்னோடய மனைவி போனாங்க. அப்புறம் என்னுடைய மகள் போனாங்க. அதுக்கப்புறம் என் மகள், மனைவி மாறி மாறி. ஏன்னா ஆல்பகாஸ் ஒரு ஆல்பகாஸ் சாக்கோ வந்து திடீர்னு வேகமாக வரும். அதுக்கப்புறம் திடீர்னு அது நின்றுடும். அப்புறம் சாய் வரும். அப்புறம் சாய் வேகமாக வரும், அது நின்றுடும். இப்படி மாறி மாறி வந்து 2 ஆல்பகாஸையும் கூட்டுக்கிட்டு ட்ரெக்கிங் நாங்கள் தொடங்கி போயிட்டே இருந்தோம். ஸோ இது வந்து உங்கள் எல்லாேருக்கும் படம் பிடிச்சி காட்டணும்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டு, இது வந்து என்னோடய மனைவிக்கிட்டேருந்து நான் வாங்கிக்கிட்டேன் இந்த சாக்கோவை. அதை தலையில் அழகாக அப்படியே கோதி விட்டுக்கிட்டே வந்தோம். இந்த இடத்துல தான் நம்ம டச் பண்ணணும்னு சொன்னாங்க. ஏன்னா இடுப்பில் நீங்கள் கை வச்சிட்டிங்கன்னா அது வந்து எட்டி வச்சிரும் அப்படின்னு சொன்னதால் வந்து அந்த இடத்துல எக்காரனை கொண்டு நாங்கள் கை வைக்கலை. அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இங்கே பாருங்கள் நின்றுடுச்சு பாருங்கள். அது மூவ் ஆகலை. ஸோ மூவ் ஆகலைன்னா நம்ம வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி அதை கூப்பிட்டு வரணும். அதுக்கப்புறம் அப்பப்போ தடை விட்டுட்டே வந்தோம்னா அது நம்மக்கிட்ட நம்ம சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு அழகாக வரும். தலையில் அழகாக அந்த தலையில் இருக்கிற அந்த உள் மட்டும் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதோடய உடம்பும் நாங்கள் மேலே தொட்டு பார்த்தோம். ரொம்ப சாஃப்டாக அந்த பஞ்சு மாதிரி அழகாக இருந்துச்சு. என்னோடய பொண்ணோட ஆல்பகாஸ் சோய் வந்து நின்றுச்சு, மூவ் ஆகலை. அதுக்கப்புறம் என்னுடைய பொண்ணு வந்து முதுகில் வேறு வந்து பியரு அந்த பேகை மாட்டிகிட்ருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஒரு தடவை அந்த ஆல்பகாஸ் வந்து என்ன இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நம்மளை மாதிரியே ஒரு அனிமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட மூந்து பக்கத்துக்குலாம் வந்துச்சு. அது அந்த சோய் தலையில் வேற என் பொண்ணு வந்து எதையோ மாட்டிகிட்ருக்கா எல்லோ கலரில். ஒரே என் பொண்ணுக்கு ஒரு கொண்டாட்டம் தானே பார்த்துக்கோங்களேன். அது கிட்டத்தட்ட வந்து கிறிஸ்மஸ் செலப்ரேஷன் மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு மெமரியான ஒரு 2024 இந்த இயரில் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இந்த சீசைட் ஆல்பகாஸ் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு போன அனுபவம் என்னுடைய குடும்பத்துக்கு எல்லாருக்குமே இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட பேசிகிட்டே போனோம். இந்த இடம் வந்து அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க வந்து சாரி அவங்க அப்பா அம்மா இல்லை, தாத்தா பாட்டி. அவங்க தாத்தா பாட்டி வந்து அவங்களோட ஓய்வை ரிட்டையர்மெண்ட் ஆனவுடனே அவங்களுடைய ஓய்வு காலத்தை கழிக்கிறதுக்காக இந்த மாதிரி கடற்கரை ஓரமாக ஒரு இடத்த வாங்கி போட்டாங்களாம். அதுக்கப்புறமா இவங்க அங்கே குடி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மை தொடங்கி அவங்க வந்து நடத்திட்டு வரதா சொல்கிறாங்க. என்னோடய பொண்ணுக்கு ரொம்ப குஷியாக இருந்துச்சு அந்த சோயை கூட பேசிக்கிட்டு அதை ரசிச்சுக்கிட்டே போகிறப்போ. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் வந்து மேல் ஆல்பகாஸ் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோன்னு சொன்னோம்ல. ஸோ அதே மாதிரி அந்த ஃபீமேல் ஆல்பகாஸ் வந்து அவங்க தனியாக வச்சுருக்காங்க, ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்கிறது கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அது அங்கே ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடற்கரைக்கு அப்படின்னு நாங்கள் ட்ரெக்கிங் வழியாக கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ அந்த கடற்கரையிலையும் வந்து அது தண்ணிக்குள்ளேயே இறங்கும்னு சொன்னாங்க. சம்டைம்ஸ் அது இறங்காது, அதனுடைய மென்டல் ஆட்டிடியூடை பொறுத்து அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுமாதிரி அயர்லாந்தில் வேறு எங்கெங்கே வந்து இந்த மாதிரி ஆல்பகாஸ்லாம் இருக்குது, எந்தெந்த கவுண்டியில் ஆல்பகாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயில்ஸும் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தார். ஸோ அந்த அந்த அவருடைய தோலை பயன்படுத்தி அவங்க வந்து ஹேர் தயாரிக்கிறது, ஸ்கார்ஃப் தயாரிக்கிறது, அதை எப்படி சேல் பண்ணுறாங்க, அதை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி மிஷின் யூஸ் பண்ணுறாங்க, அந்த டீட்டெயில்ஸும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இந்த கடற்கரைக்கு போனோன்னா நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்காக வந்து அதை அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே பார்க் பண்ணிட்டோம். ஆல்பகாஸை கூட ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம் அவங்களுக்கு. ஸோ ஆல்பகாஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறப்பையும் நாங்கள் வந்து அது கூட சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறது, அதை ரசிக்கிறது, அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய மனைவியும் என்னுடைய மகளும் போயிட்டு கடற்கரை ஓரமாக அவங்க நின்று அங்கே ரசிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஆல்பகாஸ் அப்படியே படம் பிடிச்சிட்டே இருந்தேன். அதை தனியாக விட்டுட்டால் கொஞ்ச நேரத்தில் திடீர்னு ஓடிட்டோம்னு நினச்சேன். ஆனால் எங்கேயும் ஓடலை. அது அழகாக வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறது அப்படியே எங்களை பார்த்துக்கிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு அந்த கடற்கரையில் ஒரு கட்டத்தில் நாங்கள் வந்து எல்லாம் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் அங்கே வந்து நாங்கள் வந்து மறுபடியும் அந்த ஆல்பகாஸ் ரெண்டுத்தையும் கூட்டுக்கிட்டு ரிட்டர்ன் திருப்பி வந்த இடத்துல புறப்பட்டோமோ அதே இடத்துக்கு புறப்படலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும், நானையும் அவனுடைய பொண்ணும் ஆளுக்கு ஒரு ஆல்பகாஸை பிடிச்சிக்கிட்டு. ஸோ சாக்கோ தான் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்க. சோய் வந்து 1 இயர் 1.5 இயர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க. ஸோ மறுபடியும் எங்களுடைய பயணம் தொடங்கிடுச்சு. கடற்கரையிலேருந்து இப்போ மறுபடியும் வந்த வழியிலே போயிட்டு நாங்கள் ட்ரெக்கிங் தொடங்கின இடத்துக்கே ரிட்டர்ன் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த ஆல்பகாஸ் எல்லாமே. அந்த ஆல்பகாஸ், அந்த இடம், அந்த கடற்கரை எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்து ரசிச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து மறுபடியும் போனோம். நாங்கள் போன வழியிலே வந்து அந்த
பெண் ஆல்பகாஸும் வந்து இன்னொரு இடத்துல வந்து அது இங்கே இருந்துச்சு. ஸோ அதுங்களையும் அவர் காமிச்சார். ஸோ நான் இந்த ஆண் ஆல்பகாஸ் நாங்கள் கூட்டிகிட்டு வரப்போ வந்து அது இவங்கள பார்த்த உடனே குடுகுடுன்னு ஓடி வந்துச்சு. ஸோ இது நீங்கள் பார்க்கறது பிறகு ஓடுது பாருங்கள் திடீர்னு அந்த ஆல்பகாஸு. ஸோ அது பிடிச்சிக்கிட்டு பின்னாடி ஓடணும், கொஞ்சம் விட்டுட்டோம்னா ரிஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து அந்த வழி. இந்த இடத்துல தான் வந்து அந்த பெண் ஆல்பகாஸை வந்து அவங்க காமிச்சாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அந்த ஸீ வியூ அப்படின்றது வந்து நேரில் போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த அனுபவம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நாங்கள் அந்த பெண் ஆல்பகாஸையும் பார்த்தோம். இவங்கள பார்த்தோன்னா அந்த பெண் ஆல்பகாஸும் வந்து எட்டி பார்த்துக்கிட்டு குடுக்குன்னு ஓடி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துச்சு. அதுமாரி இந்த ஆல்பகாஸ் நான் சொன்ன மாதிரி 25 வருஷம் இந்த ஆல்பகாஸ் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இதனுடைய ஊல் பயன்படுத்தி வந்து அந்த ஸ்கார்ஃபு, அந்த ஹேட்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. அவங்களுடைய சொந்தமாக அடுத்த அவங்க வருஷம் வருஷம் தயாரிக்கிறாங்க. தயாரித்து வந்து அந்த ஆன்லைனில் வந்து அவங்க விற்பனை பண்ணுறாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் அவங்களோட பேஜுக்கு போய்ட்டு அங்கே மூலமாக நீங்கள் அதை என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நேரில் போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஏன்னா ஆன்லைன்றது கொஞ்சம் உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்கும். நீங்கள் நேரில் போனீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு சீசைட் ஆல்பகாஸ் ஒரு ட்ரெக்கிங்காக நீங்கள் போன மாதிரி இருக்கும். போயிட்டு அந்த உள்ளும் தயாரித்த நீங்கள் ஹேட்டு, ஸ்கார்ஃபு உங்களுக்கு தேவையான வண்ணத்தில் நீங்கள் வந்து கலரில் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 2 மணி நேரம் ட்ரிப்பு வந்து கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி €36 ஒரு ஆளுக்கு. இப்போது எனக்கு, என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மனைவிக்கு 3 பேருக்கு சேர்த்து கிட்டத்தட்ட €95 ஆச்சு. கிட்டத்தட்ட ₹10,000 நம்மளுடைய இந்தியன் ருப்பி கணக்கில். ஸோ அந்த ஆல்பகாஸ் எல்லாருமே நாங்கள் மகிழ்ச்சியாக கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெக்கிங் போயிட்டு அதுங்களையும் சந்தோஷப்படுத்தி நாங்களும் மகிழ்ச்சியாக இருந்து ஒரு கட்டத்தில் அங்கேருந்து அந்த பட்டியை அடைச்சி வைக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். அது வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து அதுக்கு உணவு கொடுக்குற அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் போனோம். அவர் வந்து எப்படி அதுக்கு உணவு ஊட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு வழிமுறையும் அவர் வந்து எங்களுக்கு சொல்லி காமிச்சார். அதுக்கப்புறமா அதை பயன்படுத்தி வந்து அதுக்கு நாங்கள் உணவு ஊட்டிட்டு அது கொஞ்ச நேரம் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் அங்கே இருக்கிற மிஷின்ஸ்லாம் அவர் காமிச்சாங்க. அந்த மிஷின்ஸ்லாம் பார்த்துட்டு இதில் தான் வந்து ஹேட்டு, ஸ்கார்ஃப்லாம் தயாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அதெல்லாம் எங்களால் வந்து வீடியோவில் கேப்சர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து அந்த பகுதிக்கு வந்துவிட்டோம். அந்த பட்டி கிட்ட நம்ம வந்து வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த சீசைட் ஆல்பகாஸ் பற்றிய வரலாறு. மறக்காமல் நீங்கள் அயர்லாந்து நாட்டில் இருந்தீங்கன்னா இல்லை அயர்லாந்து நாட்டுக்கு வந்தீங்கன்னா கார்க் கவுண்டியில் இருக்கிற இந்த சீசைட் ஆல்பகாஸ் இந்த பகுதிக்கு நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த சொர்க்கத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஃபீல் உங்களுக்கு நிச்சயமாக வரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் இன்னும் இந்த மாதிரி நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோமோ எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் பகிர்றோம். பாய்.